ஒரு பக்கம் இஸ்ரேலை மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் கல்ஃபையும் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க ஈரானு இந்த ஜிசிசி இருக்குல்ல, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்னு சொல்லுவோம் பாருங்க. இதுல இருக்கிற நாடுகள்லயே ஈரானோட தாக்குதலுக்கு அதிகமா முகம் கொடுத்திருக்க நாடு எது தெரியுமா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். செம்மடி அடிச்சிட்டு இருக்கு ஈரான் அங்க இது வரைக்குமே. அதான் இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3000 ப்ரொஜெக்டைல்ஸை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே பிரயோகிச்சிருக்காங்க ஈரான். எவ்வளோ பேர் அடியில் கல்ஃபில் அடி பெருசாக உழுதுன்னு பார்த்தா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு தனியாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஈரான். இப்போ இந்த ஈரானோட மிசைல் ஒன்று ஆஸ்திரேலியாவோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அதுவும் யூஏஇல இருக்கிறது தான், அந்த ஹெட் குவார்ட்டருக்கு அருகில் போய் விழுந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அருகில் அடிச்சிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ்குள்ளே போச்சா இல்லையான்றது இதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆக்சுவலாக இந்த அட்டாக் நடந்திருக்க விஷயம் இருக்குல்ல, இந்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அருகில், இதை ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கல ஆண்டனி ஆல்பனீஸ் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா இப்போ கெஞ்சாத குறைய கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, ஐயா ஹார்மோஸ்க்கு வாங்க, நீங்கள் வாங்க, வரலன்னா அவ்வளோதான், நீங்கள் வாங்க வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் சும்மா கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன், நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பிதற்றிக்கிட்டு இருக்காரா. இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் ஜிசிசிலேயே அதிகமாக அடி வாங்கினவங்க ஈரான் கிட்ட, இவங்க இப்போ ரெடியாக இருக்காங்களாமா. இந்த தகவல் வெளியாக இருக்கு. இந்த ஹார்மோஸை எப்படியாவது ரீஓப்பன் பண்ணணும், இதுக்காக அமெரிக்கா போராடுதில்ல, அது கூட நாங்களும் போராட ரெடியாக இருக்கோன்னு அந்த யுஏஇயோட ஃபோர்ஸ் சைடில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் மட்டும் வெளியாக இருக்குங்க. இது அந்த கவர்மெண்ட் மறுக்கவும் செய்யலாம், இல்லைனா சரின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள மேபி அந்த ஒரு பிரேக்கிங் நம்மளுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இதனால பெரிய தாக்கம் தானே ஏற்படுமா கேட்டீங்கன்னா, ஆல்மைட்டி அமெரிக்கன் ஃபோர்ஸாலேயே பெருசாக முடியாத விஷயம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஃபோர்ஸால பெருசாக சாதிக்க முடியாதுங்க. ஏன்னா மனப்புறமா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஈரான் ஏற்கனவே யுஏஇ மேலே கோவத்தில் இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க, அமெரிக்கா படையோட யுஏஇயும் சேருது வைங்க, இதுக்கப்புறம் அடி இன்னும் பெருசாக விடும் யுஏஇக்கு. இந்த ஜிசிசியில் ஏற்கனவே அடி வாங்குற பெரிய தரப்பு இவங்க தான். இது இன்னும் அடுத்த லெவல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கல்ஃபோட எனர்ஜி செக்டார் இருக்குல்ல, இதுல ஈரான் இதுக்கப்புறம் அதிகமாக அடிக்க போதான். இதை ஐஆர்ஜிசியே சொல்லிட்டாங்க வேற. இதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல என்னென்ன நடக்க போதோ